தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் கைது. நிதி நிறுவனம் நடத்தி 525 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் திருச்சியில் வைத்து விசாரணை நடத்தி வரும் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. நெல்லையில் 2வது நாளாக மழை. பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. $44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீடு திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 24,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். நாட்டின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். குளிர்பான ஆலைகள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவு. செய்யாறு அருகே 10 ரூபாய் குளிர்பானம் அருந்திய நிலையில் சிறுமி இறந்ததால் நடவடிக்கை. கோவையில் 10 நாடுகள் பங்கேற்ற விமானப்படை போர் பயிற்சி நிறைவு விழா. போர் தளவாட கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். திருவள்ளூர் மார்க்கெட்டில் கணவனின் காதலியை பெட்ரோல் ஊற்றி எரித்த மனைவி. பட்டப்பகலில் நடந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வேலூர் மாவட்டம் தொளப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா தகுதி நீக்கம். போலியான சாதிச் சான்றிதழ் கொடுத்த புகாரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை. ஆளுநரின் சுதந்திர தின உரையை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. முதுமலையில் மசனகுடி அருகே தாயை பிரிந்து தவித்த குட்டி யானையை யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. குட்டியை 2 குழுக்களாக கண்காணித்து வரும் வனத்துறை. சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜாவை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐ. வலது காலில் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நிறுவன காவலாளி தலையை துண்டித்து கொலை. பாலத்தில் தலையை வைத்துச் சென்றது தொடர்பாக 3 பேரை பிடித்து விசாரணை. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமி திருப்பூரில் கைது. 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பதிவு செய்த வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. முத்துராமலிங்க தேவர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக புகார். யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல் அளித்து கோவை நீதிமன்றம். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு. விருதுநகரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கண்ணன் திருப்பதியில் கைது. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில். இரவு 11:30 மணிக்கு புறப்படும் என்றும் அறிவிப்பு. கர்நாடகாவின் பெங்களூருவில் தறிகட்டு ஓடி வாகனங்கள் மீது மோதிய பேருந்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு காலில் படுகாயம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பூங்காவில் தீ விபத்து. அடர்ந்த கரும்புகை வெளியானதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல்.
கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் கருத்துரு இல்லை என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மீதான குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இதற்கு போக்குவரத்து கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் கருத்துரு இல்லை என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தற்போது அரசிடம் எந்தவித கருத்துருவும் இல்லை என போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் டீசல் விலை உயர்வு, தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஆகியவற்றுக்கு இணையாக பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தற்போது எந்த கருத்துருவும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை எனவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்காங்க. எனவே ஒரு தனி ஆணையம் அமைத்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்த திட்டம் தற்போதைக்கு இல்லை என திட்டவட்டமாக அரசு அறிவித்திருக்கிறது. அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நந்தா, குறிப்பாக பல்வேறு விஷயங்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்து பேசியிருந்தார். அப்படி ஒரு யோசனை இருந்தால் கைவிட வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு. வேற என்ன முக்கியமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது அபினேஷ்? குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல மிக முக்கிய பங்காற்றி வருது. மற்ற மாநில காட்டிலும் தமிழ்நாட்டுல போக்குவரத்து துறை மிக முக்கியமான ஒரு அங்கமாக தமிழக மக்களோட இருக்காங்க. அதுல குறிப்பாக மகளிருக்கு விலை இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து துறை ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில செயல்பட்டு வருது. அதே போல அங்கு பணி நியமனம் உள்ளிட்ட பணி சுமை இவற்றெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலும் அரசு தற்போது வரை அந்த கட்டணத்தை உயர்த்தக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை. அதுக்கான ஒரு தனி ஆணையம் அமைப்பதற்கான ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா. நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே முழுமையாக ஏற்கும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் சென்டாக் என்ற கூறக்கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை மூலமாக தான் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மருத்துவ படிப்பில் சேரும் அரசு உள் ஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு பெறப்பட்டது. அந்த இடஒதுக்கீட்டில் சேரப்படும் மருத்துவ மாணவர்களுக்கு முழு செலவை அரசு ஏற்கும் என்று கல்வி அமைச்சரான நமச்சிவாயம் என்று தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நிறைவு பெற்ற நிலையில் கல்வித்துறை மீதான மானியத்தில் அவர் பதிலளிக்கையில் இந்த அறிவிப்பை தெரிவித்தார். அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே அரசு துறையில் அரசு இடஒதுக்கீடு பெறும் மாணவர்களுக்கு ஏற்கனவே அரசு தான் முழு செலவு இருக்கிறது. இது அரசு பள்ளியில் படித்து பெரும் 10% இடஒதுக்கீடு பெறும் மாணவர்கள் அவர்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அவர்கள் கோரிக்கையை ஏற்கும் வகையில் தான் முதலமைச்சரின் அனுமதி பெற்று இந்த அறிவிப்பை அவர் தெரிவித்திருக்கிறார். நந்தா, அதே நேரத்தில் புதுச்சேரியில் வாரம் 2 நாட்கள் மட்டுமே மாணவர்களுக்கு மாலை வேளையில் சிறுதானிய ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. அது இனி 5 நாட்களுக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல அனைத்து பள்ளிகளிலும் தீயணைப்பு கருவி வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதே போல மாணவர்கள் மதிய உணவு தரையில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். அவர்கள் உணவு அருந்துவதற்காக தனியாக ஒரு அனைத்து பள்ளிகளிலும் தனி அறை அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நகர பகுதியில் 5 கோடியில் நீச்சல் குளம் கட்டப்பட்டு வருகிறது மாணவர்களுக்காக. அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். நன்றி இளவமுதன், விரிவான விவரங்களுக்கு.